Hello students, welcome back to the social subject. Today we are going to continue the lesson Geography 2 Land, Soil, Water, Natural Vegetation and Wildlife Resources. Today our first topic is Conservation of Land Resource. அதாவது இந்த நிலம் ஒரு வள ஆதாரம் பார்த்தோம் இல்லையா, ஒரு வளம். அதை எப்படிலாம் பாதுகாக்கிறது, ஏன் பாதுகாக்கணும், அந்த நிலத்துக்கு என்ன மாதிரியான த்ரிட்டன்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான ஆபத்துகள் இருக்குது. நான் அந்த த்ரிட்டன்ஸ் பற்றிலாம் நம்ம லாஸ்ட் வீடியோஸில் பார்த்தோம். லேண்ட் ஸ்லைட்ஸ் இருக்குது, லேண்ட் டிகிரடேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா. ஸோ இப்போ இதிலிருந்தெல்லாம் அதை பாதுகாக்கிறதுக்கு என்ன அவசியம் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். Growing population and their ever-growing demands has led to large-scale destruction of forest cover and arable land has created a fear of losing the natural resource. அதாவது உலக அளவில் பாப்புலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, மக்கள் தொகை, அது ரொம்ப அதிக அளவில் பெருகிட்டே வருது. இப்போ நம்ம நாட்டிலே மோர் தென் 120 crores இருக்கிற அளவுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா பாப்புலேஷன்ஸ் வந்துடுச்சு. இப்போது இவ்வளோ மக்களும் அவங்க வாழ்கிறதுக்கான வாழ்விடம் இருக்கு இல்லையா, அப்போது அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க குடியிருப்புகள் இருக்கணும், அவங்க நிறைய வீடு கட்டணும், அவங்க நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க, அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இயற்கையையும் நேச்சர் அந்த லேண்டையும் என்ன பண்ணும் அப்படின்னா அதை பாதிக்கும். இப்போ நம்ம ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டில் போய் ஒரு பெரிய பில்டிங் கட்டணும் அப்படின்னா அப்புறம் அந்த லேண்டு நமக்கு யூஸ் ஆகுமா, ஆகாது இல்லையா. ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி இந்த லேண்ட் என்ன பண்ணணும், பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore, the present rate of degradation of land resource must be checked. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, எப்போவுமே இந்த லேண்ட் ரிசோர்ஸஸை ஒரு பர்டிகுலர் இயருக்கு அதை திரும்ப என்ன பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னா, எவ்வளோ பர்சன்டேஜில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு காடுகள் இருக்குது, எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு அக்ரிகல்ச்சர் லேண்ட் இருக்குது, அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா செஞ்ச அந்த கணக்கெடுப்பு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் அதை எடுப்பாங்க. Afforestation, land reclamation, regulated use of chemical pesticide and fertilizers and checks on overgrazing are some of the common methods used to conserve land. இப்போ இந்த கன்சர்வேஷன்ஸ்லாம் பண்ணணும்னா என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னா, இந்த ஃபாரஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அதாவது டிஃபாரஸ்டேஷன் சொல்லுவாங்க, காடுகள் அழியுது அப்படின்னு. அப்போ அதை என்ன செய்யணும் அப்படின்னா அஃபாரஸ்டேஷன் செய்யணும், காடுகளை அதிக அளவில் உருவாக்கணும். இப்போ நிறைய மரங்கள் நட்டு இயற்கையோட இதுவில் விட்டுட்டோம் அப்படின்னாலே அதுவே என்ன ஆகும்னா ஒரு காடாக உருவாகிடும். அப்போது லேண்ட் ரெக்ளமனேஷன், அதாவது இந்த தரிசாக இருக்கக்கூடிய நிலங்கள், வீணான நிலங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்த ஆரம்பிக்கணும். மோஸ்ட்லி அக்ரிகல்ச்சரல் ரிசோர்ஸஸ்க்காக என்ன பண்ணணும் அப்படின்னா பயன்படுத்த ஆரம்பிக்கணும். ரெகுலேட்டட் யூஸ் ஆஃப் கெமிக்கல் பெஸ்டிசைட் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபெர்டிலைசர்ஸ்ன்றது நிலம் இருக்கு இல்லையா, அது நல்லா விளையிறதுக்காக அதுக்கு கொடுக்கப்படுற ஒரு விதமான மருந்து, சரியா. பெஸ்டிசைடுன்றது பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லுவாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் தொடர்ந்து அதிகமாக பயன்படுத்தாமல் கொஞ்சம் குறைவான அளவில் மாற்றி பயன்படுத்துறது மூலயமா அந்த நிலத்தோட தன்மை கெட்டு போகாமல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸே என்ன பண்ணக்கூடாது, லேண்டுக்கு பயன்படுத்தக்கூடாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு குறிப்பிட்ட லேண்டில் நீங்கள் ஃபெர்டிலைசர்ஸையும் இல்லை பெஸ்டிசைட்ஸையும் தொடர்ந்து பயன்படுத்தினீங்கன்னா அந்த லேண்டில் இருக்கக்கூடிய சின்ன உயிரினங்கள் எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா செத்து போயிடும். அப்போ அந்த சின்ன உயிரினங்கள் செத்து போயிடுச்சுன்னா அது மூலிமா அந்த லேண்டுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சத்து என்ன ஆகும் அப்படின்னா குறைஞ்சி போயிடும். அப்போது தொடர்ந்து வந்துட்டே இருந்துச்சுன்னா அந்த லேண்டு ஒரு அக்ரிகல்ச்சரல் செய்யறதுக்கு ஏற்ற மாதிரியான லேண்டாகவே இல்லாமல் தரிசு நிலமாக மாறி போயிடும். அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா, கவர்மெண்ட் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா பெஸ்டிசைட்ஸை கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்கள், அதனால் பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பொதுவாக எல்லா ஃபெர்டிலைசர்ஸ் அண்ட் பெஸ்டிசைடுமே லேண்டை கெடுக்கக்கூடியதாக தான் இருக்குது. நம்ம இயற்கை முறையில் நிறைய மெத்தட்ஸ் வச்சுருக்கோம், அதை பயன்படுத்தினோன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த லேண்டை தரிசு நிலமாக ஆகாமல் பாதுகாத்துக்க முடியும். Our next topic is landslides. லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்றது நிலச்சரிவுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம லேண்ட் ரிசோர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ரொம்ப பெரிய த்ரிட்டன் என்ன அப்படின்னா நம்ம இந்த லேண்ட்ஸ்லைட்ஸை தான் சொல்லுவோம் இல்லையா. அதாவது நிலச்சரிவு தான் இந்த நிலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பாதிப்பு. அதை பற்றி நம்ம இங்கே டீட்டெயிலாக பார்க்கலாம். லேண்ட்ஸ்லைட்ஸ் ஆர் சிம்பிளி டிஃபைன்ட் த மாஸ் மூமெண்ட் ஆஃப் ராக்
ரெப்ரஸ் ஆர் எர்த் டவுன் எ ஸ்லோப். அதாவது ஒரு பெரிய நிலத்துலேருந்து ஒரு பெரிய அளவிலான ஒரு பாறை வந்து அப்படியே உருண்டு சரிஞ்சு விழுந்துருச்சுன்னா அது கூட இருக்கிற சேர்ந்த நிலப்பகுதியும் அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா சரிஞ்சு விழுந்துடும். இப்போ அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெரிய மாஸ் மூமெண்ட்டில் நடக்கும். ஒரு பெரிய நிலப்பகுதி என்ன ஆகும்னா சரிஞ்சு விழுந்துடும். சரியா? They often take place in conjunction with earthquakes, floods and volcanoes. இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்க்கு வந்து இந்த இருக்கக்கூடிய டிசாஸ்டர்ஸ் கூடலாம் ரொம்ப அதிகமான சம்மந்தம் இருக்குது. எர்த்குவேக்ஸ் அதிகமாக ஏற்படும் போது மலைப்பகுதிகள் அந்த மாதிரி திடீர்னு சரிஞ்சு விழுந்துடலாம். ஃப்ளட்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ளட்ஸ்னால் ஒரு நிலம் ரொம்ப ஈரமாகி வேகமாக எல்லாத்தையும் அடிச்சுட்டு போகும்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய லேண்டும் என்ன ஆகும்னா அதோட டைட்னஸ் போய் லூஸ் ஆகி அதுவுமே சரிஞ்சு விழுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேல்கனோஸ் வெடிக்கும் போது, எரிமலைகள் வெடிக்கும் போது அந்த அதிர்வில் கூட என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரியான லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் ஏற்படும். A prolonged spell of rainfall can cause heavy landslide that can block the flow of river quite some time. அதாவது பொதுவாக இந்த மாதிரியான நிலச்சரிவுகள் எங்கே அதிகமாக ஏற்படுது அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப அதிக அளவில் ரெயின்ஃபால் வந்து அந்த தண்ணி மழை பெஞ்சு அந்த தண்ணியெலாம் வெள்ளமாக அடிச்சுட்டு போகும் இல்லையா, அப்போ வந்து இந்த மலைப்பகுதிகளெல்லாம் இந்த அதிக அளவில் வந்து நிலச்சரிவு ஏற்படும். நம்ம கூட நிறைய தடவை நியூஸஸ்லலாம் வந்து என்ன பண்ணியிருப்போம்னா பார்த்துருப்போம். இது வந்து சில நேரத்தில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ரிவருக்குன்னு ஒரு ஃப்ளோ இருக்கும். ஒரு ஆறு போச்சுன்னா அந்த டைரெக்ஷன்லேயே தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா தொடர்ந்து பல வருஷங்களாக வந்து அதோட வே எப்படி இருக்கும்னா அதோட வளைவு எப்படி இருக்குமோ அதே வழியில் தான் அது போகும். பட் இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா திடீர்னு இந்த ரிவரோட ஆங்கிள் என்ன பண்ணிடும் அப்படின்னா மாற்றி விட்டுடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கொஞ்ச நாளுக்கு தான் அந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து நார்மலாக ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா மறுபடியும் வந்து ரிவர் அதோட ஃப்ளோலேயே போக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. The formation of river blocks can cause havoc to the settlement downstream on its berthing. In the hilly terrain, landslides have been a major and widely spread natural disaster that often strike life, a property and occupy a position of major concern. அதாவது இப்போது என்ன சொல்கிறாங்கன்னா இந்த செட்டில்மெண்ட்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளில் இந்த நிலச்சரிவு ஏற்பட்டுச்சுன்னா இது நிறைய வந்து உயிர் சேதங்களை ஏற்படுத்தும். நிறைய பேர் இறந்து கூட போயிடுவாங்க. இப்போ வந்து பொதுவாக இது எங்கே நடக்குது அப்படின்னா மலை அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நடக்குது. அப்போ அந்த மலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏற்பட்டுச்சுன்னா அவங்களோட உயிர்களுக்கு அவங்க வச்சுருக்கக்கூடிய அவங்க வீடு அடிச்சுட்டு போகும். அவங்க அந்த மாதிரியான அவங்களோட உடைமைகள் எல்லாமே வந்து பெரிய அளவில் பாதிக்கப்படும். இது ஒரு டிசாஸ்டர்ன்றது ஒரு பேரிடர்னு சொல்லுவாங்க. அந்த இயற்கையோட பேரிடர் சொல்லுவாங்க இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் நிலநடுக்கம், சுனாமி, அந்த மாதிரி இதையும் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு டிசாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. A massive landslide hit Pangi village near Rekong, Pio in Kinnaur district of Himachal Pradesh and damaged 200-meter stretch a old Hindustan Tibet road, National Highway 22. இப்போது வந்து ஒரு கேஸ் ஸ்டடி என்ன பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்காக இங்கே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த லேண்ட்ஸ்லைட் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா இந்த ஹிந்துஸ்தான் இருக்கு இல்லையா, அங்கேயும் டிபெட் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஹிமாச்சல் பிரதேஷ் சைடில் இருக்கக்கூடிய ஒரு ஹைவேஸ் ரோடு இருக்கிற இடத்துல வந்து பாங்கி வில்லேஜில் வந்து ஒரு பெரிய நிலச்சரிவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஏற்பட்டுடுச்சு. இது எங்கே இருக்குது அப்படின்னா ஹிமாச்சல் பிரதேஷில் கின்னார் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற இடத்துல இருக்குது. This landslide was triggered by intense blasting at Pangi village. Due to the blasting, this weak zone of slope collapsed and caused intense damage to the road and nearby villages. இப்போது இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ்க்கு ஏற்படுறதுக்கு பக்கத்துலேயே வந்து அந்த பாங்கி வில்லேஜ் இருந்ததுனால ஒரு பெரிய அழிவு என்ன பண்ணிடுச்சுன்னா அந்த வில்லேஜுக்கு ஏற்படுத்திடுச்சு. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய பொருட்கள்லாம் நிறைய சேதம் அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. The Pangi village was completely vacated to avoid any possible loss of life. இப்போது இதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த வில்லேஜே என்ன பண்ணிட்டாங்கன்னா அங்கே இருந்த மக்கள் எல்லாத்தையுமே வேறு இடத்துக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய ஆபத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றதுனால அங்கே இருக்கக்கூடிய மக்களே வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு வந்து இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்து ஏற்பட்டிருக்கு. மிட்டிகேஷன் மெக்கானிசம் அப்படின்னா இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர். பட் வந்து இது வந்து ஒரு வேளை ஹியூமன் மேடுனால ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகி லேண்ட்ஸ்லைட் ஆகுது அப்படின்னா அதை நம்ம தடுக்க முடியும். அப்போ வந்து அதை தடுக்கிறதுக்கு என்ன டெக்னிக்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றது தான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்கு. அட்வான்ஸ்மெண்ட் இன் சயின்டிஃபிக் டெக்னிக்ஸ் ஹேஸ் எம்பவர்ட்
to us understand what factors cause landslide and how to manage them. Some broad mitigation techniques of landslides are as follows. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பெரிய எதனாலலாம் இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படுதுன்னு கண்டுபிடிச்சோன்னா அதை தடுக்கிறதுக்கான வழியையும் என்ன பண்ண முடியும்னா டெக்னிக்கல் மூலிமா கொஞ்சம் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா வந்து அதால் ஏற்படுற சேதத்தையாவது என்ன பண்ண முடியும், குறைக்க முடியும் அப்படின்னு. அதுக்கான சில லேண்ட்ஸ்லைட்ஸை ஃபாலோ பண்ணுற சில டெக்னிக் வந்து உங்களுக்கு இங்கே ஃபர்தராக ஃபாலோ பண்ணியிருக்காங்க. Hazard mapping, locate areas prone to landslides and such areas can be avoided for building settlements. அதாவது இப்போ வந்து மேப்பெல்லாம் பார்த்துருப்பீங்களா நீங்கள், இந்தியா மேப் இருக்கும், அதுக்கு ஃபிசிக்கல் மேப் இருக்கும், அதுக்கான பொலிட்டிக்கல் மேப் இருக்கும். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஹசார்ட் மேப்பிங் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. அதாவது இந்த மாதிரியான பேரிடர்கள் ஏற்படக்கூடிய ஒரு இடம், இல்லைனா எங்கெல்லாம் வந்து பொதுவாக வந்து நிலச்சரிவுகள்லாம் ஏற்படும் அப்படின்னு ஒரு மேப்பிங் வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மாதிரியான பகுதியில் வந்து எந்த பில்டிங்குமே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டெப் எடுக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா, பில்டிங்ஸ் இருந்தால் அங்கே வந்து மக்கள் வருவாங்க, அப்போ உயிர் சேதம் வரும், அவங்களுக்கான பொருள் சேதம் வரும். அப்படி இல்லைன்னா நார்மல் ஒரு இயற்கையான இடமாவே இருந்துச்சுன்னா லேண்ட்ஸ்லைட்ஸ் வந்தால் கூட பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படாது. ஸோ திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டெக்னிக். நெக்ஸ்ட், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ரெட்டென்ஷன் வால் டு ஸ்டாப் லேண்ட் ஃப்ரம் ஸ்லிப்பிங். இப்போது அந்த ஹில்லி ஸ்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு ரோட்வேஸ் போடுவாங்க இல்லையா, அந்த ரோடை ஒட்டியே என்ன இருக்கும் அப்படின்னா அந்த பெரிய மலைகள்லாம் இருக்கும். ஸோ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா த செகண்ட் டெக்னிக்ஸ் தே ஆர் யூஸ் தட் ரிட்டென்ஷன் வால். அதாவது ஒரு பெரிய அளவிலான ஒரு வால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. யூ see the picture here. இந்த பிக்சரில் பாருங்கள், இப்போது இது வந்து ஒரு ஹில்லி ரேஞ்சஸ். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரோட் பில்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா. இதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா ரெட்டென்ஷன் வால்னு சொல்கிறாங்க. அது நல்லா ஹைட்டாக பண்ணும்போது ஓரளவுக்கு அதில் இருக்கக்கூடிய பாறைகள், சின்ன சின்ன பாறைகள்லாம் உருண்டு வர்றதை, இல்லைனா வந்து லேண்ட் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கிறத வந்து தடுக்கும். அப்போ வந்து அந்த லேண்ட் வந்து சரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன பாதுகாப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணியிருக்காங்க, இந்த ரெட்டென்ஷன் வால் அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுறாங்க. Third one, increase in the vegetation cover is an effective way of arrest landslides. நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், மரங்கள்லாம் இருக்கும்போது அதோட ரூட்ஸ்லாம் போய் என்ன பண்ணிக்கும், லேண்டை டைட்டாக பிடிச்சிக்கும் அப்படின்னு. அப்போது இந்த மாதிரியான அதிகமாக சரிவுகள் ஏற்படுற இடத்துல வந்து நிறைய பிளான்டேஷன்ஸ், நிறைய வந்து தாவரங்களை வந்து வெஜிடேஷன்ஸ்லாம் வைக்கும்போது அது வந்து லேண்டை டைட் பண்ணி பிடிச்சிக்கும். அப்போ அந்த இடத்துல வந்து நிலச்சரிவை வந்து தடுக்கலாம் அப்படின்றதும் வந்து இந்த டெக்னிக்காக ஃபாலோ பண்ணுறாங்க. The next one, the surface drainage control works are implemented to control the movement of landslides along with the rainwater and spring flows. அதாவது இப்போ இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் ஏற்படுறதுக்கான ஒரு ரீசனை நம்ம லாஸ்ட்டாக என்ன பார்த்தோம் அப்படின்னா, நிறைய மழை பெய்யும் போது அதோட வாட்டர் ஃப்ளோ இருக்கும் இல்லையா, அது வந்து வெள்ளம் மாதிரி போகும்போது தான் அப்போ வந்து அந்த லேண்டும் வந்து லூசன் ஆகி வந்து நிலச்சரிவு ஏற்படுது அப்படின்னு. ஸோ இதை அவாய்ட் பண்ணணும்னா இப்போ இந்த வேஸ்ட் வாட்டர்ஸ்லாம் இல்லைனா நார்மல் ரெயின் வாட்டர் போகிறதுக்கான ஒரு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஏற்படுத்திட்டோன்னா வாட்டர் நார்மலாக அதில் போயிடும். அப்போ மற்ற லேண்ட் என்ன ஆகாதுன்னா டிஸ்டர்ப் ஆகாது. ஸோ இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. வெரி சிம்பிள். என்ன பண்ணோன்னா ஹசார்ட் மேப்பிங் பண்ணுறாங்க, அதில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடலாம். அப்புறம் ரிட்டென்ஷன்ஸ் வால் வந்து பில்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய வெஜிடேஷன்ஸ்லாம் அந்த இடத்துல வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரைனேஜ் சிஸ்டமை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. இது மூலிமா என்ன பண்ணலாம் அப்படின்னா லேண்ட்ஸ்லைட்ஸை வந்து என்ன பண்ணலான்னா குறைக்கலாம். யூ see the picture. இதுதான் வந்து பாங்கி வில்லேஜில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைட் ஹிமாச்சல் பிரதேசத்தில் நடந்துச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா. இங்கே பாருங்கள் எவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது, எவ்வளோ செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய லேண்ட் வந்து இந்த அளவுக்கு சரிஞ்சிருச்சு இல்லையா. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக இவ்வளோ தூரத்துக்கு வந்து சரிஞ்சிருக்கு. அப்போது அங்கே இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்லாம் எவ்வளோ அஃபெக்டடாக இருப்பாங்க. அப்போது இந்த மாதிரியான இடத்துல வந்து இந்த பில்டிங்ஸ் எல்லாம் தடுக்கலான்றது தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா. யுவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் சாயில். சாயில்னால் என்ன அப்படின்னா மண் இல்லையா. நீங்கள் நார்மலாக கண்டிப்பாக மண் பார்த்துருப்பீங்க. எப்படி இருக்கும் மண் கையில் அள்ளினா அப்படின்னா எப்படி இருக்கும்னா அப்படியே சின்ன சின்ன குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸாக அப்படி இருக்கும், அப்படியே டஸ்ட்டு மாதிரி இருக்கும் இல்லையா. இப்போது இந்த சாயில் பற்றி நம்ம பார்க்கலாம். The thin layer of grainy substance covering the surface of the earth called soil. அதாவது இந்த பூமி மேலே பறந்து அதை மூடி காணப்படுற கிரெய்னி அப்படின்னா ரொம்ப உடஞ்ச, ரொம்ப தூளாக உடஞ்ச பாறையோட தூள்கள் இருக்குது இல்லையா, அதை தான் மண் அப்படின்னு சொல்கிறாங்க, சாயில் அப்படின்னு சொல்கிறாங்க.
ஓகேவா. இட் இஸ் க்ளோஸ்லி லிங்க்டு டு தி லேண்ட். இப்போ லேண்டுக்கும் சாயிலுக்கும் வந்து ரொம்பவே லிங்க் இருக்குது. நம்ம நிறைய பேர் வந்து லேண்டுனா என்ன சாயிலாக என்ன ரெண்டும் ஒன்று தானே அப்படின்னு நினச்சிப்போம். சாயிலில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. இந்த ஒரு பர்டிகுலர் லேண்டுன்றது எர்த்தோட சர்ஃபேஸ், சாயில்ன்றது அந்த எர்த்து சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டிக்கல். புரியுதா உங்களுக்கு? அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். லேண்டுன்றது எர்த்தோட சர்ஃபேஸு, அந்த சாயில்ன்றது அந்த எர்த் சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப கிரெயினி பார்ட்டிகல்ஸ், அதாவது ரொம்ப சின்ன சின்ன தூள்கள். அதை தான் என்னென்னு சொல்கிறோன்னா சாயில் அப்படின்னு சொல்கிறோம். லேண்ட் ஃபார்ம்ஸ் டிட்டர்மின் த டைப் ஆஃப் சாயில். இப்போது டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் லேண்ட் ஃபார்ம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சாயில் என்ன பண்ணுது அப்படின்னா ப்ரொடியூஸ் பண்ணுது. சாயில் இஸ் மேட் அப் ஆஃப் ஆர்கானிக் மேட்டர், மினரல்ஸ் அண்ட் வெதர்ட் ராக்ஸ் ஃபவுண்ட் ஆன் தி எர்த். இப்போது இந்த சாயிலில் என்னெல்லாம் இருக்குது, சாயில் எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னா அது ஒரு ஆர்கானிக் மேட்டர். அது வந்து எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு சத்துள்ள தாது பொருட்கள் அடங்கிய ஒரு 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 திங்ஸ், ஓகேவா, அப்படி சொல்லலாம். இதில் நிறைய மினரல்ஸ் இருக்குது, தாது உப்புக்கள் இருக்குது. அப்புறம் வந்து வெதர்டு ராக்ஸ் ஃபவுண்ட் ஆன் தி எர்த். இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த வெதர்டு ராக்ஸ்னால் பாறைகளில் ஏற்படக்கூடிய வேதியியல் மாற்றங்கள்னு சொல்லுவாங்க. அந்த பாறைகள் தான் உடஞ்சி சாயிலாக மாறுது இல்லையா, அதுதான் அப்படி சொல்கிறாங்க. ஹியர் யூ ஹேவ் த க்ளோசரி. வெதரிங் த பிரேக்கிங் அப் அண்ட் டீகே எக்ஸ்போஸ்டு ராக்ஸ் பை த டெம்பரேச்சர் சேஞ்சஸ், ஃப்ரோஸ்ட் ஆக்ஷன், பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அண்ட் மேன். அதாவது ஒரு பாறை இருக்குது, அந்த ஒரு பெரிய பாறை வந்து அதிகமாக வெப்பமாக இருக்கிறதுனால, ஹீட் அதிகமாக இருக்கிறதுனால, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறதுனால, ரொம்ப பனி அதிகமாக இருக்கிறதுனால, மனுஷங்களால் விலங்குகளால் அது வந்து பாதிக்கப்பட்டு உடஞ்சி சிறு சிறு தூளாக மாறிடும். அதை தான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னா சாயில்னு சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸ்க்கு பேர் வந்து வெதரிங். நெக்ஸ்ட்டு, this happens through the process of weathering. The right mix of minerals and organic matter make the soil fertile. அதாவது நம்ம சாயிலில் மினரல்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா, அப்போது அந்த சாயிலில் வந்து இந்த ஆர்கானிக் மேட்டர்ஸும் மினரல்ஸும் வந்து நிறைய கலந்து ஒரு கரெக்டான அளவில் இருந்துச்சுன்னா அந்த சாயில் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஃபர்டைல் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா வளமான மண் அப்படின்னு அர்த்தம். வளமானதுன்னா நல்லா சத்துள்ள மண். அப்போ அதில் தான் என்ன பண்ண முடியும், நம்மளால் அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட ஒர்க்கெல்லாம் பண்ண முடியும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. இப்போ வந்து நீங்கள் வந்து பீச் போகிறீங்க, அங்கே உங்களுக்கு மணல் நிறைய இருக்குது, அதில் போய் உங்களால் அக்ரிகல்ச்சர் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அந்த மண், அதோட ஷேப்ஸு, டைப்பு, அதில் இருக்கக்கூடிய மினரல்ஸ் தான் ரொம்ப முக்கியம். அந்த மினரல்ஸ் மூலிமா தான் என்ன பண்ண முடியும், அந்த மண் வந்து ஃபர்டைலாக இல்லையா அப்படின்றத சொல்ல முடியும். ஹியர் இது வந்து சாயில் ப்ரொஃபைல். அப்படின்னா மண் வந்து நிலத்துக்கு அடியிலேருந்து எப்படிலாம் இருக்குது அப்படின்றது தான் இங்கே காமிச்சிருக்காங்க. யூசி இங்கே வந்து பாருங்கள், லாஸ்ட்லேருந்து போகலாம் நம்ம, ஓகேவா. ஃபஸ்ட்டு இங்கே அடியில், அதாவது பூமிக்கு அடியில் என்ன இருக்குன்னா பேரண்ட்டு ராக் இருக்குது, அதாவது பாறைகள், ரொம்ப கடினமான பாறைகள்லாம் இருக்குது. அப்படியே மேலே அடுத்த லேயர் என்ன இருக்குது அப்படின்னா வெதர்டு ராக் மெட்டீரியல்ஸ், அதாவது அந்த பேரண்ட் ராக்கு அதுலேருந்து கொஞ்சம் பாறைகள் உடஞ்சி கொஞ்சம் தூளாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான உடைஞ்ச பாறைகள்லாம் இருக்குது. அதுக்கும் மேலே என்ன இருக்குது அப்படின்னா அந்த சாயில் மண் இருக்குது இல்லையா, அந்த பாறைகள் இன்னும் உடஞ்சி தூளாக இருக்கும். அப்போது அந்த தூள் அது கூட சேர்ந்து கொஞ்சம் வந்து களிமண், மணல், இந்த மாதிரி எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா கலந்துருக்கு. இந்த டாப் லேயர் என்ன இருக்குது அப்படின்னா ஹியூமஸ் அண்ட் வெஜிடேஷன்ஸ் இருக்குது, அதாவது சின்ன சின்ன உயிரினங்களும் அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னா தாவரங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, இதுதான் வந்து சாயிலோட ப்ரொஃபைல். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு நல்ல ஒரு லேண்டு, ஒரு மண் இருக்கிற ஒரு இடத்துக்கு போங்க. முதல்ல என்ன பண்ணுங்கள், அதை தோண்டுங்க. என்ன வரும், அது மேலே இருக்கிற நார்மல் மணல், ஒரு புல்லுங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் ஃபஸ்ட்டு பிடுங்கி போடணுமா. பிடுங்கி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பார்ப்பீங்க, மணல் மாதிரி பார்ப்பீங்க. அதை தோண்டிகிட்டே இருந்தீங்கன்னா இன்னமும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மணல், இன்னும் கொஞ்சம் மண் கிடைக்கும். இன்னும் ஆழமாக தோண்டிங்கன்னா என்ன கிடைக்கும்னா இன்னும் அந்த மண் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடும்ல. திடீர்னு வந்து கலர் வந்து நார்மல் கலர் இல்லாமல் கொஞ்சம் டார்க் கலராக இருக்கும், கூட சேர்ந்து கொஞ்சம் களிமண் அதெல்லாம் கிடைக்கும். இன்னும் தோண்டுனீங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும், அதுதான் வந்து பாறைங்கன்னு சொல்லுவாங்க. கல் மாதிரி இருக்கும், உடச்சி எடுக்கணும். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போனால் தான் கிடைக்கும். நார்மலாக நீங்கள் வீட்டில் தோண்டிங்கன்னா கிடைக்காது.
சில இடத்துல வந்து வீடு கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸுக்கெலாம் பள்ளம் தோண்டுவாங்க இல்லையா, அப்போல்லாம் இந்த மாதிரி தான் கிடைக்கும். சரியா, நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவர் நெக்ஸ்ட் டாபிக் இஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன். இந்த மண் உருவாகிறதுக்கு என்னெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ், என்னென்ன காரணிகள்லாம் வந்து பயன்படுது அப்படின்னா எது மூலியமாலாம் மண் உருவாகுது அப்படின்றத அவங்களுக்கு இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. The major factor of soil formation or the nature of the parent rock and climatic factors. அதாவது ஒன்று வந்து பேரண்ட் ராக்கு, இன்னொன்று கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸ். அதாவது ஒரு பெரிய பாறை இருக்கணும், அப்புறம் வந்து அந்த கிளைமேட்டிக் ஃபாரஸ்ட் தான் நம்ம வெதரிங்க்கு பார்த்தோம் இல்லையா, என்னென்னது டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக பண்ணி இருக்கிறது, ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் சேர்த்து தான் கிளைமேட்டிக் ஃபேக்டர்னு சொல்கிறாங்க. இப்போ இது ரெண்டும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக, இது இருந்தால் தான் வந்து மண் அப்படின்றத என்ன பண்ண முடியும், சாயில் அப்படின்றத உருவாக முடியும். அதர் ஃபேக்டர் ஆர் தி டொப்போகிராஃபி, ரோல் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல் அண்ட் டைம் டேக்கன் ஃபார் த கம்போசிஷன் ஆஃப் சாயில் ஃபார்மேஷன், ஆல் திஸ் டிஃபர் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். அடுத்தது என்ன அப்படின்னா டோப்போகிராஃபினா அந்த நிலத்தோட அமைப்பு. அடுத்து ரோல் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ் அப்படின்னா இந்த சாயில் இருக்கு இல்லையா, சில இடங்களில் வந்து பாறைகள் உடஞ்சி சீக்கிரமாகவே மண் வந்து உருவாயிடும். சில இடங்களில் என்ன இருக்குன்னா பாறைகள் தான் அதிகமாகவே இருக்கும், மண்ணெலாம் வந்து உருவாகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதாவது ரொம்ப 1000 கணக்கில் 100 கணக்கில் அப்படி வந்து வருஷங்களானால் தான் அந்த இடத்துல மண் உருவாகும். சில இடத்த பார்த்திங்கன்னா வெறும் பாறைகள் நிறைஞ்சிருக்கிற இடம்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வால்பாறைன்னு ஒரு இடம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா. ரீசெண்டாக கூட ஒரு பாய் வந்து, ஒரு சின்ன குழந்தை வந்து போர்வெல் கிணத்துல விழுந்துட்டாங்களே, அந்த இடம் இருக்குது, ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அந்த இடம் என்ன அப்படின்னா வால்பாறைன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அதோட லேண்டுக்கு அடியில் வந்து பாறைகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய இடம். அப்போ அந்த மாதிரி பாறைகளே நிறைஞ்சிருக்கிற இடத்துல சாயில் உருவாகிறதுக்கு நிறைய டைம் எடுக்கும் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து இன்னொரு ஃபேக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இடத்துக்கு இடம் மாறுபடும். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து சாயில், அது எப்படிலாம் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்றத இங்கே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பேரண்ட் ராக், அதாவது முதன்மையாக இருக்கக்கூடிய அந்த பாறை. டிட்டர்மின்ஸ் கலர், டெக்ஸ்சர், கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மினரல் கண்டென்ட் அண்ட் பெர்மபிலிட்டி. அதாவது ஒரு சாயில் வந்து அதோட கலர் எப்படி இருக்கணும், அதில் என்ன மினரல்ஸ்லாம் இருக்குன்றதை யார் டிசைட் பண்ணணும் அப்படின்னா பேரண்ட் ராக்கு தான் டிசைட் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் என்ன கலரில் இருக்கீங்க, என்ன ஹைட்டில் இருக்கீங்க, உங்களோட கேரக்டர்லாம் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்குன்னா கொஞ்சம் உங்கள் அப்பா அம்மா மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. கரெக்டாக? அதே மாதிரி தான் ஒரு பெரிய பாறை இருக்குது, அதிலேருந்து உடஞ்சி உருவான மண் என்ன இருக்கும்னா அதே பாறையோட கலர்லேயே இருக்கும், அதே பாறையில் இருக்க மினரல்ஸும் இதில் இருக்கும். கரெக்டாக? இதை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பேரண்ட் ராக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபேக்டராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் கிளைமேட். இது ஃபர்ஸ்ட் ஒன், இது ஃபர்ஸ்ட் ஒன், இது வந்து செகண்ட் ஒன். சரியா? செகண்ட் வந்து கிளைமேட், டெம்பரேச்சர், ரெயின்ஃபால் இன்ஃப்ளூயன்ஸு, ரேட் ஆஃப் வெதரிங் அண்ட் ஹியூமஸ். இப்போது இதுதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, டெம்பரேச்சர் வெப்பம் அதிகமாக இருந்துச்சுன்னா பாறைகள்லாம் சீக்கிரமாக விரிசல் விட்டு உடஞ்சி போயிடும், அப்போ மண் ஃபார்ம் ஆகிடும். ரெயின்ஃபாலில் என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப பாறைகள் வந்து மழை பெஞ்சுன்னா ரொம்ப அதிக ஈரமாகிடும். ஈரமாச்சுனாலும் அதில் வந்து சின்ன சின்ன செடிகள் முளைக்க ஆரம்பிக்கும், அந்த ஈரத்தினாலே பாறைகள் சீக்கிரம் உடஞ்சி போயிடும். இந்த மாதிரியான நிறைய ரீசன்னால் என்ன ஆகுது அப்படின்னா இந்த சாயில் வந்து உருவாகுது. அடுத்தது என்ன அப்படின்னா ரிலீஃப் அப்படின்றது. ரிலீஃப் அப்படின்னா நிலத்தோட அமைப்பு, ரிலீஃப்ன்றது லேண்ட் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டிடியூட் அண்ட் ஸ்லோப் டிட்டர்மின் த அக்யூமுலேஷன் ஆஃப் சாயில். இப்போது ஆல்டிடியூட் அப்படின்னா உயரம். இப்போ வந்து நார்மல் லேண்ட் இருக்கும், சிலலாம் மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இடம் இருக்கும். இது எல்லாமுமே வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சாயிலை வந்து உருவாக்குற ஃபேக்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ளோரா ஃபானா அண்ட் மைக்ரோ ஆர்கானிசம். ஃப்ளோரா ஃபானானா என்ன அர்த்தம் அப்படின்னா தாவரங்கள் விலங்குகள்னு அர்த்தம், வேறு எதுவுமே கிடையாது இல்லையா. அந்த வேர்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஃப்ளோரா ஃபானானா என்ன அர்த்தம்? தாவரங்கள் விலங்குகள். இப்போது ஒரு பெரிய பாறையில் ஒரு செடி முளைச்சிதுன்னா அதோட வேர் அந்த பாறைக்குள்ளே போய் அந்த பாறை என்ன ஆகுனா ரொம்ப வீக்காக ஆக்கிடும், அப்போ அந்த பாறை சீக்கிரமாக உடஞ்சி போயிடும். இதை தான் வந்து ஒரு சாயில் உருவாகிறதுக்கான ஒரு ரீசனாக சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு டைம்.
ரொம்ப திக்கான பாறைகள், ரொம்ப வந்து இப்போ சம்டைம்ஸ் சில கல்லெல்லாம் நம்ம ஈஸியாக உடைச்சிருவோம், சில பாறையை உடைக்கவே முடியாது. அப்படின்னா அதுக்கு ரொம்ப டைம் தேவைப்படும். அப்போது அதுவும் ஒரு மெயின் ரீசன் இந்த சாயில் உருவாகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ ஹோப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்ட். இது எல்லாமே வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சாயில் ஃபார்மேஷன். இது எல்லாமே வந்து ஒரு சாயில் உருவாகிறதுக்கான ஒரு பெரிய காரணமாக இருக்குது. வி ஆர் கோ த்ரூ தட் பாயிண்ட்ஸ். பேரண்ட் ராக் ஃபர்ஸ்ட் ஒன், அப்புறம் கிளைமேட்டு, ரிலீஃபு, ஃப்ளோரா ஃபௌனா, மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் டைம். இந்த 5 வந்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ். எதுக்கு அப்படின்னா சாயில் ஃபார்மேஷனை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு. Okay students, we see the next topics in the next video. Thank you.